அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவர். அதனால பார்த்துக்கலான்னு சொல்லி அவர் வந்து நான் திரும்ப இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த தகவலை சொன்னேன்னு சொன்னால டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க, முக்கியமான தலைவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன் செங்கோட்டை உங்கள் ஃப்ரெண்டு தானே, அவர் ஏன் போய் தாவேக்காக போனாங்க, திரும்பி கூப்பிடுங்க, நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க திருப்பியும் ஓரளவு முன்னாடிட்டீங்க, அதெல்லாம் அவரை திருப்பி உங்க கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அங்க இருந்து? நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசிட்டப்ப சொன்னாங்க. நான் இல்லைங்க, அது சரி வராது எனக்கு, நாங்கள் சாதாரண பேசினோம். அவரை வாங்கன்னு நான் அழுத்தம், ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க. அவர்கிட்ட நம்ம மரியாதையாக பழகிறவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கன்னு நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டாங்கிறத தகவலை சொன்னேன். அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணது நான் விட்டுட்டேன். அவ்வளோ அது மாதிரி நான் வரணும். அவரை வந்து தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன் எப்பயுமே. நம்மளோட சீனியராக நம்ம கூட 30 வருஷம் பழகிறவங்க, அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவர். அதனால் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவர் வந்து நான் திரும்ப இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தார். எப்படி அவர் தானே முடிவு எடுக்கணும். நீங்கள் போய் வாங்கன்னு கூப்பிடுறது, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த தகவலை சொன்னேன்னு சொன்னால டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க, முக்கியமான தலைவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன் செங்கோட்டை உங்கள் ஃப்ரெண்டு தானே, அவர் ஏன் போய் தாவேக்காக போனாங்க, திரும்பி கூப்பிடுங்க, நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த தகவலையே நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அதனால தான் டெல்லிக்கு போனதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து நான் இல்லைங்க, நான் இன்னும் வரேன், நான் இங்கே வந்துட்டாங்க, இன்னும் வரல அப்படின்னேன். வருத்தளிக்குதுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள். நாங்கள்லாம் எல்லாரோடையும் ஒன்றுக்கு ஒன்று பழகிறவங்க. அங்கே இருக்கிறப்ப நாங்கள் அம்மாவுக்கு அருகில் இருந்ததுனால எல்லாரையும் அம்மா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் எல்லாரோடையும் நடுநிலையாக இருந்து பழகுவேன். ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தால் அது கட்சியையும் தலைமையையும் பாதிக்கும். அதனால் நான் ரொம்ப நியூட்ரலாக தான் இருப்பேன். எல்லோரும் எனக்கு வேண்டியவர்கள் தான். வருத்தம் அளிக்கிறது அவங்களுடைய முடிவு, அது அவர்களுடைய சூழ்நிலை. அதை போய் நம்ம என்னுடைய பழைய நண்பர்கள் சரி எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்திட்டு போகிறது தவிர ஒரு வழி இல்லை. நாங்கள் ஓபிஎஸும் கையாளலைன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸும் ப்ரெஷர் பண்ண நானே ஓபிஎஸ் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அதுக்காக சொல்லலாம். இப்போ செங்கோட்டை என்ன எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஒரு மூத்த நிர்வாகிகிட்டலாம் போய் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல், அது நம்ம சொல்கிறதா அதுக்கு தானே சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குவாங்க. வைத்தியலிங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப தொடர்பில் தான் இருப்பார். அவர் நான் வந்து இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நினச்சாரு. நான் போக மாட்டேன். யாருக்கு? அவர் நான் போக மாட்டேன்னு நம்பினார் அவர். பட் என்னால் திமுகவோடலாம் போக முடியாது. ப்ளீஸ் தப்பா எடுக்காதீங்க. நேற்று கூட அழைப்பு கொடுத்தேன் உங்கள் மூலம் வந்து. அதிகாரப்பூர்வமாக நான் அழைப்பீங்களான்னு நான் நட்பு ரீதியாக தாங்க எதையும் செய்ய முடியும். எனக்கு அந்த அதிகாரம் யார்கிட்டையும் நட்பு ரீதியாக தான் பழங்க. என்னோட நட்பு தான் ஃபஸ்ட்டு. அவர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதை நான் பலமுறை சொல்லிட்டேனே. அது அவர் தானே முடிவு எடுக்கணும். ஏன்னா அவருக்கு நெருடல்கள் இருக்குது. ஏன்னா அவருக்கு டிஸ்பியூட் இருக்குது, லீகல் டிஸ்பியூட்டு. அதனால் அவங்க தான் எனக்கு அதை அன்பாக அழைக்க தான் முடியுமே தவிர, அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸும் எங்கள் கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம்.